முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அனைத்து பணிகளையும் தன் வசப்படுத்திக் கொண்டு மற்ற ஒப்பந்ததாரர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து வருவதாக புதுக்கோட்டை திமுக மாவட்ட செயலாளர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சட்டவிரோதமாக காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் இருந்த தண்ணீர் எடுத்து தன்னுடைய கல்லூரிக்கு பயன்படுத்தி வருவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தார். இதை கண்டித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் விஜயபாஸ்கர் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் இன்று புதுக்கோட்டை திமுக மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விஜயபாஸ்கர் தனது கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக தண்ணீர் எடுக்கும் நிலையில் அதனை பொதுமக்களுக்கு விட்டு தர தயாராக என்று கேள்வி எழுப்பினார். அவ்வாறு விட்டுக் கொடுத்தால் திமுகவினர் பாராட்ட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைய ஒப்பந்த பணிகளை டெண்டர்ல லெஸ்ல போட்டு உங்களுக்கு தெரியும், 100% டெண்டர் வச்சா அதை ஒரு வேலையை 17% லெஸ்ல போட்டு எடுக்கிறாரு. ஏன்னா அந்த கொள்ளையடிக்கிற வித்தை விஜயபாஸ்கருக்கு மட்டும்தான் தெரியும், எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக எடுத்த பணியெல்லாம் ஒழுங்கா பாக்குறாரான்னா அது இல்லை. ஆக இப்ப இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணவரு வழக்கு சிபிஐல நிலுவையில இருக்கு, கோர்ட்டுக்கு அப்பியர் ஆயிட்டு இருக்காரு. ஆக அவர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுல என்ன நியாயம்?